ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். நம்மக்கிட்ட பாருங்கள், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் என்னென்ன பிராண்டில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மகேந்திராவில் KUV 100. ஸோ எஸ்யூவி டைப்பு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரூஃப்லாம் ஹைட்டு நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்க வண்டி. இந்த வண்டி பெட்ரோல் 3 சிலிண்டர் இருந்துட்டு மைலேஜ்லாம் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மாடல் வந்துடுது. சிங்கிள் ஓனர் வண்டி. உங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 2.5 வரைக்கும் சொல்கிற லோன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,40,000 ரூபா சொல்கிறாங்க. ரீசனபிளாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரேண்டமாக வண்டியை மட்டும் தான் காட்டுவேன். இன்டீரியர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கில் எடுத்து அனுப்புவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டில் குவிட் 2016 மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் வந்துடுறாங்க. இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,90,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட்டில் பீட் 2014 மாடல், 2 ஓனர் டீசல் வண்டி. வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பூர் சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க ஓன் ஹவுஸ் இருந்தால். அப்படியே நீங்கள் வந்து சிபில் நல்லா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 1,75,000 வருது. 2014 மாடல், 2 ஓனர் டீசல் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடாவில் ஃபேபியா. ஸோ 2 வண்டி இருக்குது. இந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா 2008 மாடல் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல். இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய்ஸ் வீலு எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் 1,75,000 வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது, 4 பவர் விண்டோ இறங்காதுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வண்டியோட காஸ்ட் 1,20,000 வருது. ஏசி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி, ஒரே கலரு. ஸோ இது 2008 மாடல், அது 2009 மாடல். அடுத்து பாருங்கள், i10ல் ஒரு 2 வண்டி இருக்குது நம்மள்கிட்ட. இந்த வண்டி 2008 மாடல். அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல் தான். ஸோ இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியரு, கப்பா இன்ஜின் வந்துடுது. ஸோ வண்டியோட காஸ்ட் 1,85,000 வருதுங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கியரு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 1,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் சொனாட்டா டீசல் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட்டு 1,65,000 வருது. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க இது. நல்ல ஒரு லென்த்தியான காரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீலு, ஏர் பேக் எல்லாமே வந்துடுது. 1,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்டில் ஃபியஸ்டா டீசல் வண்டி, 2006 மாடலு, 2006 உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டீசல் வண்டி, ஏசி முதற்கொண்டு நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க செவர்லெட்டில் ஸ்பார்க்கு 2010 மாடலு, 2 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சியில் இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கீழே நம்மள்ட்ட வண்டி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் வந்து ஒரு 2-3 வண்டி காமிக்கிறேன். இது 75,000 வருதுங்க இந்த வண்டி. லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 59,000 வருது. ரெடி பண்ணி நல்லா வச்சுக்கலாம் ஃபேமிலி யூஸுக்கு கூட. டீசல் வண்டி, மைலேஜ் நல்ல பட்டையை கலப்புங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியெல்லாம் புது பேட்டரி போட்டே 1 வாரம் தான் ஆகுது. புது பேட்டரி. வண்டியோட காஸ்ட்டு வெறும் 59,000 வருது. ஓட்டி போல வரைக்கும் ஒரு சூப்பர் வண்டிங்க இது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 8 சீட்ரு மாருதி ஆம்னி. ஸோ இந்த ஆம்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல், 29 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, கேஸ் அண்ட் பெட்ரோல் இது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மிங்க, 1,49,000 வருதுங்க. வண்டி டயர் பாயிண்ட்லாம் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வண்டி அருமையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கார்பியோ, மகேந்திராவில் ஸ்கார்பியோ 2005 மாடல். உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, டீசல் வண்டி.
வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,49,000ங்க. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் 1,49,000 தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. மஹேந்திரா ஸ்கார்பியோனாவே ஒரு கெத்து இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த வண்டி பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பெயிண்டிங் டச்சப் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா வண்டி பக்காவாக இருக்கும். 1,49,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா XS4 மாருதி சுசுகி SX4 2 வண்டி இருக்குது. இந்த சைடில் ஒரு கிரே கலர் ஒன்று நிற்கிது, இந்த சைடு ஒன்று. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2009 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த சில்வர் கலர் வண்டிக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. அலாய்ஸ் வீல், ஏர்பேக் டைப்பு. 1,85,000 வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. அந்த வண்டி நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான். இதில் இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டி 1,65,000 வருது. 2009 மாடல், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வண்டியில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இந்த வண்டியில் நார்மல் செட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இந்த வாரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன பிராண்டில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த சேனலை முதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். வேறு என்னென்ன பிராண்டில் புதுசாக கார் வருதுங்களோ அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.